கலை காதலன் 73 என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே ஓடையிடுவதற்கு மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே வாடையிடுவதற்கு மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே வாடையிடுவதற்கு கன்னித்தமிழ்நாடு காவியம் போட்டு பொன்னாடு எந்நாட்டிலும் பொன்னாக விளங்கக்கூடிய இந்த கனகுரி நாட்டை ஆண்டு வரும் கனகேச மன்னர் என பெயர் வைத்து எந்த குறையுமில்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். யாரு எங்க மன்னர்? யார் தேடுற? எங்க மன்னர் தேடிங்கடா. யாரு? நீ பால் எடுத்து வரல, நாளைக்கு தான் பால் எடுத்து வரணும், போய் நாளைக்கு வா போ. நான் கேட்டேன் இப்ப நீ பால் எடுத்து வரல, நாளைக்கு தான் பால் எடுத்து வரணும், போய் நாளைக்கு வாங்க. பால் எடுத்து வரல, நாளைக்கு தான் பறக்க போறாங்க. யாரு? நானு. திங்கக்கிழமை நாளைக்கு தான் பறப்பாங்க, போய் நான் நாளைக்கு வரணும். புதன்கிழமை தான் முட்டை போடுவாங்க.
நான் நாளைக்கு வரேன். அது இருக்கட்டும். இல்லையா? ஏன்? வந்தது மாலாச்சு வாயில போட்டுக்கிறியா? எப்படி போறது நீ ஓட்டா எங்க தான் கொஞ்சம் விற்குதுன்னா சொல்ல நானும் ஒரு நீங்க குடிச்சு வரேன். தாலி அழக போட்டு அடிச்சுக்கிறேன். வந்தது வராது ஜவுட்டு கட்டு போட வச்சுக்கிறது மாத்தா என்னடா குழந்தா ஐயா நாட்டு மன்னர் ஆமா எது வந்தாலும் மரியாதை பேசு போய் வந்து கூட்டி கொடுப்பாரு ஐயா பாவி அவன் சொல்ற மாதிரி நீ கூட்டி கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணா கம்பெனில வீணா வர எனக்கு கொஞ்சம் கூட்டி கொடுத்துருவோம். யாரா நான் அந்த வேலையை செய்துங்கிறா யார கூட்டி விட சொல்லிங்க அந்த வேலையை பாத்துங்க நினைக்காத என் வாயில தமிழ் குஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அதான பார்த்தேன் அச்ச பாடு கோளுக்கு நீ குத்திங்க சும்மா விட்டு போங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கிறதே ஆளு ஒரு ஜானு அவன் என்ன பார்த்து நாளைக்கு வந்து பால் வடிக்குவான்னு கேட்டு போறான். நீ பின்னாடி வந்து பேசு ஏன் வீடியோ எடுத்துக்கிறாங்க மூஞ்சி கரியான்னு தெரியும். வாங்க என்ன அடிக்கணும்னு வச்சுக்கோ கம்பெனி எல்லாமே முட்டி போட்டு என்ன அடிக்கணும். எனக்கு புரியல இன்னொரு முறை சொல்லு. இல்ல என்ன அடிக்கணும்னு வச்சுக்கோ கம்பெனி எல்லாமே முட்டி போட்டு அடிக்கணும். அப்ப யாரு நின்னு அடிக்க முடியாது. இப்ப நான் அடிச்சா கூட அடிக்கு நீ வளரல முட்டி போட்டு அடிக்கணும். முட்டி போட்டா நல்லா பாரு பழகிட்டியா ஏண்டா எனக்கு முன்னதான் வர நீங்கள் இருவரும் இன்று ஏன் காலதாமதம்? காலதாமத்தை பிறகு சொல்றேன். வாய் வார்த்தை சரியாக இருந்தால் உங்களை ஏன்டா அடிக்க போறேன் சொல்றா. நீங்க யார்? இந்த நாட்டு மன்னர். ஆமாண்டா. வெளி எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. உண்மைதான். என்ன மலர் மாலையில பாம்பு கட்டி ஆளை காலி பண்ணிடுறாங்க. எப்படி? அது கூட வேற எங்க கட்ட மாட்டேன்றான். தொங்குது பேர் பூ செண்டு. ஆமா நீங்க தாங்க கட்டுறாங்க. இது நாங்க ரெண்டு பேரும் எடுத்து கழுத்துல போட்டு பூ செண்டானது எங்க போய் தொங்குது? நீதான் சொல்ற. அரௌண்ட் டான்ஸ் பார்த்தாங்க போய் தொங்குது. எங்கடா இருக்குது? வெச்சி செதிரி போச்சுனா உன் மொண்டாட்டி பிள்ளைக்கும் யார் பதில் சொல்லுவாங்க? சொல். நாட்டு மக்கள் ஆக மாட்டாங்க. நீ செத்து போயிட்டா. இப்ப இது யாரு உன்னை கேட்டாங்க? எதுக்கு இதை சொல்லிங்கிற? அதுக்கு தான் அவன் கைத்துல போட்டு செக் பண்ணேன். நீ கோச்சுக்காத. முதல்ல உனக்கு மரியாதை நாங்க ஆகட்டும். வாய்னாலே நீ மாப்பிள வாய்னாலே மறக்கூடாது. அப்படியா போடுற மாலே போடுவாங்க.
ஐயா வேளாண்மைக்கு முன் பிறந்த என் கணபதியே வாருமையா, கணபதியே வாருமையா. நீ போனாலும் போறியப்பா மோயாழ்ந்து பொட்டி சாவி எங்க எப்பா மோயாழ்ந்து பொட்டி சாவி எங்க எப்பா ஏம்மா யாரும் மாலை எடுத்துன்னு வரானே அம்மா அங்க போறோம் மாலை எடுத்துன்னு வராங்க அம்மா அம்மா எப்படிங்கிறான் பாத்தியா இல்லையா இன்னத்தான் நடந்தாலும் செத்து போன எப்படி இருக்குமா அதேதான் ஐயா பருப்பே ஓ என் ஜாமா எஜமா சுபாஜயம் சுபாஜயம் இன்னும் யார் பேர் கூற வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தில் மன்னர் வேஷம் ஆடிக்கொண்டிருந்த முனுசாமி என்னும் ஐயா செத்து சிவலோகம் போனதால் மல்லி முல்லை கனகாமரம் இவர் மலர்கள் எல்லாம் எப்படி வாடுகிறதோ அத்தன்மை போல் பொட்டிக்கார் மெர்திக்கார் 101 ரூபாய் கொடுத்து கொண்டார வார்த்தா கூட போட்டா பேசியே ஆகணும் இல்ல என் சிறச்சி வச்சு போவோம் என்ன சொன்ன என் பாப்பாவை பத்தி ஊரெல்லாம் உன்னை பார்த்தாக்கா போன ஊர்ல கூட உண்மையா சொல்றேன் ஏன்பா குழந்தை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுவா குழந்தை வடிவேல் சொன்ன மாதிரி பச்சை பாய்சன் எந்த தேவடியாளா யார் தெரியுமா இந்த மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு ஆசிரியர் அதாவது என்னுடைய தங்கை இப்போ வருவா அவகிட்ட போய் சொல்லி வணக்கம் ஐயா என்னவோ கேட்டீங்களா எங்க அண்ணன் கிட்ட நீங்க எதுவா
அடி அம்மால கட்டி அம்மால அந்த மாட்டு வண்டி போட்டான் என் பக்கா மந்த வச்சுக்கு மாதிரி அது கட்டு முடிய சக்காச்சா ஏன்னா கேட்கற வந்து தேவையா கொடுத்தாங்க கொடுத்த யாரும் அடிக்கூடாது எதுக்கு அடிக்கூடாது உள்ள வச்சுக்கிறேன் எங்க நீ பாக்காது குஞ்சா நீ பாக்காது குஞ்சா என்ன எங்க அண்ணன் ஒரு இங்கே பாக்குறேன் யாருடா ஏய் எங்கே பேசுறான் பாய் ஏண்டா என்ன அழைச்சது அவன் தவறா பேசுந்த அவன் அவனை கேள்வி அவனை நாங்க நீ உன்னை என்ன கூப்பிட்டானா டேய், நான் என்ன கேட்டான் என்ன கேட்டேன் இந்த வயசு என்ன தேவடியா கூப்பிட்டாங்க கொல்ல கட்சி அடிக்காத வேணாம் எதுக்கு? நைட்டு ஃபுல்லா உதவாயிட்டு காலைல வீட்டுல போய் தூங்கி ஏந்துக்க முடியல ஏப்பா? ஏன்னா ஏந்துக்கும் போது எனக்கு சப்பா டேய் ஏண்டா இல்ல தெரியாதான் கேக்குறேன் இல்ல தெரியாதான் கேக்குறேன் நீ தெரிஞ்சுதான் கேளு உன் தாலியா இருக்கிறதுக்கு நான் எப்ப தெரிஞ்சல கேட்டுக்கிறேன் ஆ, தெரியாதான் கேப்பேன் நீ தெரியாதியா நீயா ஆமா நீ ஆமா பண்ண தெரியுமே அடித்தடி நானா தேவடியா ஏய் நானா தேவடியா அம்மா இப்ப சொல்ல மாட்டேன் ஆ. ஒண்ணு போனா இவங்களே சொல்ல மாட்டேன் யார் சொல்ல? கால் மேல அடிக்காத ஆ. கால் மேல அடிக்காத எம்மா நீ கால் மேல அடிக்காத ஏன் தக்காத்தியா வரைய சப்பாட்டுக்க ஓடப்பேல போட்டுக்கிட்டேன் கேளுத்த அடிக்கல அடிக்கல ஆ. கொஞ்சம் மூடிங்க கண்ணியா இல்லம்மா அங்கோட பாரு கண்ணியா நானா மூடி உங்களை பாரு டேய் அம்மா சொல்லுமா ஒரிஜினல் இல்ல ஊர்றா நீ. டேய், அவன் மூஞ்சி அவனே பாரு ஏண்டா யாரு எந்த நேரத்துல எந்த இதுவும் இல்லைனாலும் அதை மாத்தி ஆடணுங்க எங்க ரெண்டு பேரும் என்ன கேட்டா மூஞ்சியும் மூஞ்சி மூஞ்சி பாருங்க பாரு நாங்க ரெண்டு பேர் இந்த மகேஸ்வரி நாடகம் பண்ணுறதே கிடைச்ச ராஜ ரொம்ப ராஜி. அம்மா நான் உனக்கு கூப்பிட மாட்டேன் ஆ. ஏன் கூப்பிட்டு தெரியுமா ஆ. அடிக்கிறேன் அப்படியே ஓடி காட்ட நானே கூப்பிடுறேன் நான் கேட்டேன் அடிக்கிறேன் பாவனு பாக்குறேன் அவனை ஐயோ பாவன் யாரு பார்த்துப்பா எழுதுறான் பாரு கம்பெனிக்கு சூடி போமே இதான் ஜாதி ஒயருங்கடா பாரு ஜாதிய ஒயருங்கடா பாரு பேசுனா பெரிய பெரிய வார்த்தை பேசுனா பெரிய பெரிய வார்த்தை இருக்குது பாலப்பாடு என்னடா யாருங்க வாய் தரணும் அந்த பட்டு தருங்க என்னடா என்ன பேசுறேன் சப்போர்ட் வர இது பேச பாரு பேச பாரு என்ன எவ்வளோ பெருசு கழுகு திருங்க அதாலும் காரம் குறையாதுன்னு வாங்க இப்படி நீ பேசுற என் தொட்டில் போட்டு அமைப்பு என் தொட்டில் போட்டு அமைப்பு விடுவோம்
உடம்பெல்லாம் எரிச்சுது தேவாங்க ஏண்டா எனக்கு முன்னதான் நீ ஏன் கால தாமதம் பாக்கலாம் வீட்டுல இருந்து வேக வேகமா வந்து சரி சரி மூளை திரும்ப சைலன்ஸ் ஐயா உங்களை பாக்கலாம் வீட்டுல இருந்து வேக வேகமா வந்து சரி மூளை திரும்பணும் பாரு ஒரு சின்ன பையனை போட்டு ஒரு பெரிய சமாடி அடிச்சிருந்தாரு என்னடா சொல்ற ஒரு சின்ன பையனை ஒரு பெரிய போட்டு சமாடி அடிச்சிருந்தாரு ஏண்டா நீ என்ன கேட்கவில்லையா நான் போய் கேட்டேன் அந்த சின்ன பையன் அந்த பெரிய ஒரு கேள்வி கேட்டானா என்னவென்று ஐயா அந்த பையன் கேட்ட கேள்வி கேட்டுக்கோ 29 மா நீ சும்மா தெரியா அதான் கேட்டேங்க சரி சைலன்ஸ் அந்த சின்ன பையன் அந்த பெரிய ரெண்டு வாரம் கேள்வி கேட்டுக்கிறான் என்ன கேள்வி 29 மா வரணும் 29 மா வரணும் ஆமா கதையும் அடங்கி இருக்கணும் விளக்கமும் அடங்கி இருக்கணும் பதிலும் வரணும் நல்ல அடி வாங்க போறா ஐயா கதையும் அதுல அடங்கி இருக்கணும் விளக்கமும் அதுல அடங்கி இருக்கணும் 29 மாவும் வரணும் 29 மா வரணும் ஆமா கதையும் அடங்கி இருக்கணும் விளக்கமும் அடங்கி இருக்கணும் கதையும் புரியணும் நல்லா கேட்டுக்கோ 29 மா வரணும் 29 மா 9 மா ஆமா ஐயா இப்போ வீட்ல நீ உங்க பொண்டாட்டி 2 பேர் ஆமாடா உங்களுக்கு ஒரு கை ஏசி சாப்பாடு செஞ்சீங்கன்னா பத்தும் ஆமாடா அதே மாமியார் மாமனாரும் வந்தால் அந்த கை ஏசி சாப்பாடு பத்துமா பத்தாது பத்துமா ஏய் மாத்தா முஞ்சாமியா மாத்தா பத்துமாடா கதைக்கு பத்துமாடா பத்தாதுடா ஏண்டா செய்வது இருவருக்கும் எல்லாரும் அந்த 10 மா இல்ல கதைக்கு பத்துமா 29 மால 10 மா வந்து பாரு ஓ அப்படி வரியா நான் அப்படிதான் வரல மூஞ்ச பச்சை நல்லா கெல்ச்சிட்டு யாரையா கதைக்கு 10 மா வந்துதா 10 மா வந்து 10 மா ஐயா 29 ல 10 வந்துச்சு நீங்க எத்தனை வரணும் 19 மா வரணும் நல்லா கேட்டுக்கோ ஒரு கை இல்லாத முடவன் ரோட்ல நடந்து போகின்றார் புளிய மரம் உச்சி கல்ல தேன் கூடு கட்டிட்டு இருக்குது இந்த கை இல்லாத முடவனுக்கு தேன் மேல ஆசை வந்து விட்டது இந்த கை இல்லாத முடவனுக்கு அந்த தேன் கூடு எட்டுமா பீசாவிலே வச்சு சாவ வச்சுக்கோ எல்லாருமே புரியல ஓ குறுக்கு வழியா வரியா எட்டாதுன்னு சொன்னேன் 8 மாடா 8 மாமா நம்ம 8 மா வருதா கதை வருதா விளக்கம் வருதா மாவை சேர்ந்து வருதா 8 மாடா 8 அதான் கட்டுறியா போற மூஞ்சி போட்டு மெரிச்சு பூமி உள்ள போயிடுவேன் சரி விடு கோச்சுக்காத 8 மா வந்துச்சு 29 18 மா வந்துச்சு ஆமாண்டா நீங்க எத்தனை மாக்குது ஏண்டா ஓ டேய் எனக்கு மறந்து போச்சு மீதி எத்தனை மா இருக்கு மாடி தொங்குல நான் தான் மறந்துட்டேன் எத்தனை மா இருக்கும் என்ன கால் சோட்டு கதனே நான் அப்படியே கத்துறியா நீ கூட வாடா போடா கெட்டியார் வேணாம் வெள்ளக்கார கிட்ட சொல்லுவாரு ஐயா உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்குது எத்தனைமா இப்பதான் பால் அடிப்ப 1 ரவுண்ட் கத்துக்கிறாரு 1 2 3 4 5 6 யோ வா மீதி எத்தனை மாமா இருக்குதா யோன்னு கேக்குற வாடா பொண்ணு கேக்குற இந்நாட்டுக்கே மாமன்னர் என்னடா கொஞ்சம் மாமன்னர் சரி விடு 11 மா இருக்குது 11 மா
செஞ்சா நீ சூத்த பண்ண உட்காந்துடா டேய். என்னடா யார் மூத்துறான்? என்ன பையன் சொல்ற? நான் அப்படியே சொன்னேன் வாயில தமிழ் குஞ்சு குஞ்சுட்டா கொஞ்சம் தான் வரும். அங்க வாங்க எப்பா? சரி அங்க வாங்க. ஒரு நாளைக்கு வாங்கத்துக்கு முடியலையா? சரி ஐயா 11 மா இருக்கு. ஆமாடா கேட்டுக்கோ. வீட்டுல எலி சைலன்ஸ் ஐயா அண்ணா கையில செஞ்சு போனா காமெடி வரும்போது சரிங்க, நான் கதை வரும்போது பாருங்க. நீங்க ஒரு பக்கம் பேசுங்க, நாங்க ஒரு பக்கம் பேசுங்க. என்ன தான் புரியுது என்னப்பா? ஏதோ சொன்னே பேசுறா. ஐயா 11 உன் வீட்டுல எலி, என் வீட்டுல பூனை. இந்த பூனை வந்து அந்த எலி பிடிக்க 5மா. அஞ்சாது அம்மா தாய் இறக்க 5 அம்மா. யார் அம்மா தாய்? ஐயா கடி ஓ இவன் இப்படி இருமேடு கூட்டோட ஐயா வரா. இல்ல மூணு தவையா வந்துறான். நான் ராணிப்பேட்டை வந்து வந்தேன். அப்படியா? அஞ்சாது 5மா. அஞ்சாது கடிக்கு 5மா. அஞ்சாது சொன்ன மட்டும் 5 கடி மாச்சா. மீதி 6 மா இருக்கு. நல்லா கேட்டுக்கோ ஐயா. மீதி எத்தனை மா இருக்குது? 6 மா இருக்குது. ஒரு கடைக்கு என்ன என் பொண்டாட்டி பத்தினி. சூப்பர்ரா. யாரு? என் பொண்டாட்டி பத்தினி. சரி இரு. ஓ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல நான் வேலாடி கடை பத்தி தெரியல. நான் நீ வேஷமேலும் பரவாயில்ல. அடிப்பேன் நாடகங்களும் பரவாயில்ல. நான் கவலைப்பட மாட்டேன். நீ துட்டு வாங்கினா வாங்க கத்திப்போ. காசு கம்பெனி என்கிட்ட பஸ் பார்க் 500 ரூபாய் போயிட்டே இருப்பேன். விஷயமே தெரியாது. சொல்றத மட்டும் கேளு. தயவு செய்து அனைவரும் சொல்ற கதையை மட்டும் கேளுங்க. சொல்றா ஐயா என் பொண்டாட்டி. ஒரு நிமிஷம். எல்லோரும் பொம்பளைங்க மட்டும் தயவு செய்து நல்லா கவனமா கேளுங்க. சொல்லு ஐயா. என் பொண்டாட்டி பத்தினி. உன் பொண்டாட்டி தேவடியா? யார் பொண்டாட்டியா? அதுக்கெல்லாம் நான் பய மாட்டேன். வாங்க அதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டியா பத்தினியா? என் பொண்டாட்டியா? யார் சொல்லுது? அந்த கதை மாத்தி சொல்லு. கதை வராது. உன் பொண்டாட்டி தேவடியான்னு சொல்லு. கதை வராது. வாங்க நீ தேவடியான்னு கூட சொல்லு, தப்பு இல்ல. அதே என்ன பார்த்து மட்டும் என் பொண்டாட்டி தேவடியான்னு சொன்ன. இத்தனை பேர் இருக்கிறாங்கள, இவங்கள சொல்லக்கூடாதா? யாரு கதை கேட்டுங்க. இந்த காலையில போறப்ப எங்க தெரியுமா தூக்கி போட போறேன்? ஆற்காடு பைபாஸ் தூக்கி போட்டு நெசுக்கு போடலாம். அந்த 6 மாதம் கேட்டுக்க. ஏன்டா என் பொண்டாட்டி என் பொருள் தேவடியான்னு சொல்லி பதில் சொல்லிட்டு என்ன கால தாமதம் யாரு கேட்டது? நான் தான்டா. நீ தானே கேட்ட? ஆமா. நான் தெரியாம தான் கேக்குறேன். கேள்வி கேட்டா தானே பதில் சொல்ல முடியும். ஆமாடா. இல்ல சும்மா உட்காந்துக்கிறவங்கள போய் பதில் சொன்னா காது கேட்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன லூசு நினைப்பாங்க. ஆமாடா. யார் லூசா? இப்ப யாரு லூசுன்னு சொல்லுவார? கதை கேட்டவன் நான் லூசா இல்ல சொன்னவன் நீ லூசா? கம்பெனியா லூசு கம்பெனி தான். எப்படியா தெரியாதா? இரு முதல்ல 6 மாசம் சொல்ற அப்புறம் ஐயா நல்லா கேட்டுக்கோ. என் பொண்டாட்டி யாரு? பத்தினி. உன் பொண்டாட்டி யாரு? எப்படா சொல்றது? புனிதமான மேடையில் இருக்கிறோம். நான் வெறும் காலைல 1350 ரூபாய் கூலிக்கு ஒரு மேடை மேலே ஏறி இவ்வளோ ஜனத்துக்கு முன்னே என் முன்னாடி தேவடியான்றாங்க. இவன் என்ன ஜென்மமா இருக்கு? மட்டும் ஒருத்தாங்க வீடியோ போய்க்குது, லைவா போய்க்குது. முன்னாடி காலைல போறேன் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன தப்பா நினைச்சுக்கோ. இந்த வார்த்தை மட்டும் என் முன்னாடி கேட்டுருந்தா என்ன வீட்லயே சேர்த்துக்க மாட்டேன். ஜூம் பண்ணி தானே எடுத்துக்கிறேன். ஜூம் பண்ணி அடி நான் நான் காட்டுறேன். மொத்த முச்சாமி வீட்டுல சோறே கிடையாது. யாருமா பஸ் சொன்னியா? கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.